ஹாய் கைஸ். எல்லாருமே ஒரு 2 to 3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இன்னும் நம்ம பீப்பிள் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஹலோ கைஸ். am I audible? எஸ் ப்ரோ. நாய்ஸ் தான கேக்குதா பேக் சைடுல இருந்து? இல்ல ப்ரோ. நான் இங்க தான இருக்கேன். உங்க பேக் சைடு இல்லையே. ப்ரோ இப்போ நான் இதுல இருந்து நான் அல்லேலூயா என்ன பண்றது தெரியல ப்ரோ. சரி விடுங்க. ஆக்சுவலா நிர்மல் ப்ரோ, ஹாப்பி மே லைஃப். நன்றி ப்ரோ, பிரதீப் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். இன்விடேஷன் வைக்கவே இல்லை எனக்குலாம். நம்மளுக்கு எல்லாம் தனி இன்விடேஷன் ப்ரோ. போட்டுல கம்யூனிட்டி பீப்புள் மட்டும் தனியா பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கு. சூப்பர் சூப்பர் ப்ரோ. பண்ணலாம் கண்டிப்பா நம்ம. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. நன்றி ப்ரோ. ஹாப்பி மேரிட் லைஃப் அண்ணா. வணக்கம் ப்ரோ. ஆகாஷ் ப்ரோ நன்றி. ஹாப்பி மேரிட் லைஃப் ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ. லைவ் கேஸ் ஸ்டடி வந்து என்னுடைய மேரேஜ் விஷயம் மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஓகே, இன்னும் 1 more minute. அதுக்கப்புறம் லெட்ஸ் ஸ்டார்ட் த கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா? தேங்க்யூ பிரவீன் ப்ரோ, லோகேஸ்வரன் ப்ரோ, தேங்க்யூ. மாஸ் கம் பேக். நீங்க வேற சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. அருண் கலாய்ப்பாரு. என்ன ப்ரோ சொல்றீங்க? நீங்க சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டீங்க. அருண் ப்ரோ நிமிடம் எப்படி கலாய்ப்பாரு தெரியல. அவரு இதுக்கப்புறம் புதுசா நெட் பண்ணுவாரு. கண்டென்ட்டுக்கா பஞ்சம். அவருக்கா கண்டென்ட்டுக்கு பஞ்சம் சொல்லுங்க. ஓகே கைஸ். யா ப்ரோ, நிர்மல் ப்ரோ வீடியோ ஆன் பண்றீங்க? வீடியோ ஆன் பண்ணிடுறேன். நான் வேற ஒரு பிளேஸ்ல இருக்கேன். ஸோ விஷுவலுக்கு மன்னிச்சிருங்க. ஓகே. எஸ் கைஸ். ஸோ இன்னுமே ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய பேர். ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் கேஸ் ஸ்டடி வந்து நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸ் 100 days சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட்ஸ் 2 பேர் 1 lakh per month ஒரே நாளில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பிரதீப் கே அண்ட் கீதாஞ்சலி சிஸ். ஓகேங்களா? இவங்க 2 பேருமே 1 lakh per month. அது எவ்வளோ 1 lakh per monthனா அதோட மேலே பண்ணியிருப்பாங்களா என்னன்றதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐ டிட் நாட் ஆட் எனி கான்வர்சேஷன் வித் தெம் அபவுட் லைக் எவ்வளோ எக்ஸாக்டாக பண்ணிட்டு இருக்காங்கன்ட்டு, எப்படி பண்ணாங்க, இது எல்லாமே நம்ம லைவ்ல கேட்கலாம். ஓகேங்களா? எல்லாருமே ஒரு ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க. நம்ம பசங்க ஃபயர் தூக்கிட்டாங்க. ஃபயர் என்னால தான் தூக்கினாங்க கூகுள்காரங்க. நான் வந்தாலே பசங்க ஃபயர் விடுறாங்க. ஒரு நாள் ஹேங் ஆயிடுச்சு ஜி மீட். ஸோ அதனால வந்து தூக்கிட்டாங்க. அது இப்போ ஃபயர் இல்லை ப்ரோ, செலிப்ரேட் தான் இருக்கு. லெட்ஸ் செலிப்ரேட் பண்ணுவோம். ஹாய் பிரதீப் ப்ரோ. மியூட்ல இருக்கீங்க ப்ரோ. பிரதீப் ப்ரோ. யா. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 2 கேஸ் ஸ்டடிஸ் நம்ம பண்ண போறோம் இல்லைங்களா? 2 பேருமே 1 லட்ச ரூபாய் மேலே இப்போ மாசத்துக்கு பண்றாங்க. கன்சிஸ்டண்டா இப்போ கிளைண்ட்ஸ் எடுத்து நம்ம 100 days சேலஞ்சில் பண்றாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் 1 by 1 நம்ம முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் யார் வரீங்க ப்ரோ? பிரதீப் ப்ரோ நீங்களா? அக்காங்களா? ஓகே. கீதாஞ்சலி அக்கா வாங்க. ஓகே, ஜஸ்ட் a second. எஸ். ஹாய் சிஸ். வீடியோ ஹலோ ஆன்ல இல்லையே? ஆன் பண்றேன். எஸ். எல்லாரும் பார்க்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து ஏஐ இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. இதுவே நானே ஏஐ தான். ரொம்ப நாளா அதான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் வீடியோ ஆன் பண்ண சொல்றோம். அவ்வளவுதான். ஓகேங்களா? ஹாய் சிஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு தான் நான் உங்களை பார்த்துருக்கேன். வேற எல்லாம் டீப்ல பார்த்துருக்கேன். ஃபேஸ்புக்ல, லிங்க்டின்ல டீப்ல பார்த்துருக்கேன். பட் வீடியோல ஜிமெயில்ல இன்னைக்கு தான் நான் பார்த்துருக்கேன். குட் டு நோ சிஸ். நீங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணீங்க லாஸ்ட் வீக். நான் ஐ ஹவ் அச்சீவ்ட் 1 lakh per month ஆல் பிகாஸ் ஆஃப் திஸ் கம்யூனிட்டி அண்ட் பிகாஸ் ஆஃப் யூ கைஸ்ன்றது. ஸோ நம்ம பீப்புளுக்கு இங்கே நம்ம 100 day சேலஞ்ச் பார்ட்டிசிபேட் இன்னுமே ஜாயின் பண்ணிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? உங்களோட ஜர்னி எப்படி இங்கே இந்த 0லேருந்து நீங்கள் இந்த 1 lakh per month எப்படி நீங்கள் ரீச் பண்ணீங்க? ஸோ அதே மாதிரி உங்களோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் என்னென்ன ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ நம்மளோட சப்போர்ட் எல்லாம் எப்படி இல்லை இருந்துச்சு? நம்ம கம்யூனிட்டியோட சப்போர்ட் ஓகேங்களா? அது எல்லாமே எப்படி இருந்துச்சுன்றது லைக் யூ கேன் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஃபோர் கோயிங் ஃபார் ஆல் அதர் திங்ஸ், ஸோ உங்களோட இன்ட்ரோன்றது நம்ம பசங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுங்க? Yeah, sure. Hi all.
நான் கீதாஞ்சலி. நான் இப்போ நம்ம கோர்ஸ் வந்து பேசிக்கா எப்போ ஸ்டார்ட் பண்ணேன், எப்போ ஜாயின் பண்ணேன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல நான் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணி நான் உள்ள வந்தேன். Yep. சோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு லைக் நான் சில கோர்சஸ் எடுத்து நானும் படிச்சிருந்தேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆகட்டும், அந்த மாதிரி சில கோர்சஸ் வந்து நான் எடுத்து படிச்சு எனக்கு அதுல சில சாட்டிஸ்பாக்சன் இல்ல அப்படின்ற போதுதான் லைக் நாம வந்து ஆட்ஸ் பார்த்து நான் கோர்ஸ்க்கு உள்ள வந்தது. சோ என்னை பத்தி நான் சொல்லணும்னா, நான் இப்போ இ-காமர்ஸ் ஜர்னில வந்துட்டு ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸா நான் இ-காமர்ஸ்ல இருந்தேன். Okay. இ-காமர்ஸ்னா லைக் மார்க்கெட் பிளேசஸ்ல இருந்தேன். இப்போ இந்த அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல மார்க்கெட் பிளேசஸ்ல சின்ஸ் கொரோனால இருந்துட்டே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிராண்ட் கிரியேட் பண்ணி நான் செல் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பர். சோ அதுல வந்து எனக்கு நிறைய இன்புட்ஸ் நாலேஜ் நான் கெயின் பண்ணேன். அதுல ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் நிறைய கோர்சஸ் எடுத்து அதுலயுமே நான் படிச்சிருந்தேன். சோ அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். என்னால வந்து ஒரு பெரிய பெரிய கம்யூனிட்டிஸ்ல அங்கேயுமே நான் இருந்தேன். அங்க பாத்தீங்கன்னா லைக் நான் இந்த அமேசான் ஸ்டார்ட் பண்ணி அதுல செல் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து ரெவென்யூன்னு பாத்தீங்கன்னா 50 lakhs ரெவென்யூ வந்து நான் மேக் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் இயர்ல. செகண்ட் இயர்ல பாத்தீங்கன்னா லைக் மோர் தென் 1 crore 20 lakhs கிட்ட நான் ரெவென்யூ பண்ணிட்டேன். சோ அந்த கம்யூனிட்டியில வந்து நான் என்னோட ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஆப்வியஸ்லா நம்ம ரிசல்ட்ஸ் அச்சீவ் பண்ணும்போது எந்த ஒரு கம்யூனிட்டியில இருக்கும் போதும் அவங்க வந்து அதெல்லாம் போடுங்க, போஸ்ட் பண்ணுங்க, உங்க வின்ஸ் அண்ட் மைல் ஸ்டோன்ஸ் போஸ்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அங்க நான் போஸ்ட் பண்ணும் போது நிறைய பேர் வந்துட்டு நாங்களும் இந்த மாதிரி பண்றோம் பட் ஸ்டில் எங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சோ எங்களுக்கும் பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு 2 பேர் என்ன அப்ரோச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்படி ஆனா என்னோட இன்டென்ஷன் அப்போ என்ன இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பிராண்ட வந்து பில்ட் பண்ணலாம் அப்படின்ற இன்டென்ஷன்ல தான் நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்றதுக்கான காரணம் அதுதான். மார்க்கெட் பிளேசஸ்ல ஓகே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம், ஏதோ ஒரு நாலேஜ் கேதர் பண்ணிட்டோம், நம்ம இப்போ நம்ம பிராண்ட வளர்க்கணும்ன்ற போது நம்ம வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் சைடும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். 1-to-1 கிளாஸஸும் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணேன். ஸோ அதுல எனக்கு சாட்டிஸ்பாக்சன்ஸ் இல்லை அப்படின்ற போது நிறைய கோர்சஸ் நானும் ஆப்வியஸ்லி இன்வெஸ்ட் பண்ணேன், லேர்ன் பண்ணேன். அதுல ஒரு திருப்தி இல்லை, முழுசா லேர்ன் பண்ணிக்கிட்ட மாதிரியான விஷயங்கள் அங்க இல்லை. அதுக்கப்புறமா தான் அட் லாஸ்ட் வந்துட்டு நம்ம நிர்மல் ப்ரோட ஆடை பார்த்து தான் வந்துட்டு ஓகே நம்ம ட்ரை பண்ணி தான் ஆகணும் இத அப்படின்ற ஒரு இதுலதான் இங்க உள்ள வந்தது. ஸோ டெஃபினட்டா சொல்லணும்னா எனக்கு மத்த கம்யூனிட்டியில கிடைக்காத விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இங்க நம்ம கோர்ஸ்குள்ள டெஃபினட்டா நிறைய கிடைச்சது. ஒரு விஷயம் நம்ம ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறோம் அப்படின்ற பட்சத்துல சோ இங்க வந்து ஹெல்பிங் ஹேண்ட்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா கைட் பண்றது ஆகட்டும், இல்ல நம்ம போய் ஒரு ஹெல்ப் கேட்டோம்னா உடனே அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லி கொடுக்கறதாகட்டும், அது வந்து எப்படின்னா லைக் இங்க இந்த கம்யூனிட்டியில இருக்க பீப்புள்ஸ் எல்லாமே வந்து செயிலிங் ஆன் த சேம் ஷிப் மாதிரி எல்லாரும் வந்து முன்னேறணும் அப்படின்ற ஒரு இதுல இருக்கவங்க. சோ அப்படின்ற பட்சத்துல நான் வேற நிறைய கம்யூனிட்டிஸ் இருந்ததுனால நான் சொல்றேன். அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்க ஹெல்ப் பண்றேன்னு சொல்லுவாங்க, பட் நம்ம ஏதாவது கேட்டோம்னா ஆப்வியஸ்லி ஒரு இதுக்கு மேல ரிப்ளை இருக்காது, ரெஸ்பாண்ட் இருக்கா, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க. ஆனா வந்து இங்க வந்து அந்த ஒரு செல்ஃபிஷ்னஸ் இல்லாம நமக்கு போட்டோம்னா திரும்ப நமக்கு கிடைக்க போகுதுன்ற அந்த ஒரு விஷயத்த வந்து நான் இங்க நிறையவே பார்த்தேன். அப்புறம் சேல்ஸ்ன்ற விஷயம் வந்து அப்படின்னா என்னன்னு நான் கத்துக்கிட்டதே சொல்ல போனா இங்கதான். மாக் கால்ஸ் எல்லாம் நீங்க இன்னுமே நான் வந்து உங்களோட மாக் கால் தான் நம்பர் 1ல வச்சிருக்கேன். நைஸ் தேங்க்யூ ப்ரோ, தேங்க்ஸ் ஃபார் தட். ஆக்சுவலா சொல்ல போனா நான் ஜான்ல ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணேன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். அப்போ நான் பார்த்து முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து 1 month ஆச்சு. நம்ம கோர்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சு நான் அப்படியே சைட் பை சைட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கேன். அப்போ ஒரு சில கிளைண்ட்ஸுக்கு நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அமேசானுக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு இதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்படின்ற பட்சத்துல எனக்கு அப்பெல்லாம் சேல்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஒரு சிலர் அந்த கம்யூனிட்டில இருந்து கேட்டாங்க, உள்ள வந்தாங்க, அதை வச்சு சரி நம்ம பண்றதை அவங்களுக்கும் பண்றோம் அப்படின்ற பட்சத்துல நான் ஆரம்பிச்சு பண்ணதுதாங்க. அப்புறம் வந்து இங்க உள்ள வரும்போது எனக்கு சேல்ஸ்னா என்னன்னு தெரியாது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணணும், அது மட்டும் தான் என்னோட இதுல இருந்துச்சு. சோ நான் உள்ள வந்து 1 month பார்த்து முடிக்கிறேன். அப்போ எனக்கு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ல இஷ்யூ ஆகுது. என்னாச்சுன்னா ஒரு 2 மாசம் வந்து என்னோட ஃபேஸ்புக் ஆட் வந்து எதுவுமே ரன் பண்ண முடியாதபடி பிளாக் ஆயிடுச்சு.
ஸோ நான் கோர்ஸ் அட்டன் பண்ணிருக்கேன். எனக்கு சரி ஓகே போய் நம்ம ஏதாவது கிளைண்ட் எடுத்து அப்ரோச் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலான் போது என்னோட மெட்டா பிசினஸ் சூட் வந்து ஒரு இஷ்யூனால பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அது எனக்கு எப்போ கிளியர் ஆகுதுன்னா மே எண்ட்ல தான் என்னோட மெட்டா சூட் வந்து கிளியர் ஆகுது. அது வரைக்கும் நான் என்ன பண்றேன்னா லைக் நம்ம கோர்ஸ் நான் பாக்குறேன், இன்னும் நான் இதை வந்து அப்ஸ்கில் பண்ணலாம், சேல்ஸ் லேர்ன் பண்ணலாம்னு ஃபுல்லா மார்க் கால்ல இறங்குனது வந்து அந்த பீரியட்ல தான். ஸோ அப்பதான் மார்க் கால் எல்லாம் பேசுறேன், கொஞ்சம் அந்த சேல்ஸ் நாலேஜ் வந்து உங்ககிட்ட இருந்து நான் லேர்ன் பண்ணி வளர்த்துக்கிறேன். அதே மாதிரி மார்க் கால்ல ஒருத்தர் பேசும்போதும் அந்த ஸ்கேல் பண்ண அந்த சேல்ஸ் விஷயம்லாம் அங்கிருந்து தான் நான் கத்துக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்பதான் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வீக்லி இதுலயும் பேச ஆரம்பிச்சு கிடைச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஸோ நீங்களும் அதை அப்ரிஷியேட் பண்ணீங்க, ஓகே நம்ம கிட்ட அந்த ஸ்கில் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன புரிஞ்சுக்கிட்டது அப்பதான். ஸோ அங்க இருந்துதான் வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு கொலாப் பாயிண்ட்ல தான் நானும் பிரதீப் ப்ரோவும் ஆக்சுவலா கொலாப் ஆனோம் அந்த மே மந்த்துக்கு அப்புறமா. சரி ஓகே நம்ம 2 பேரும் வந்து டீல்ஸ் வந்து சேர்த்து க்ளோஸ் பண்ணலாம். ஏன்னா என்கிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சு, அவர்கிட்ட ஒரு ஸ்கில் இருந்துச்சு. சோ இந்த 2 ஸ்கில்லையுமே நம்ம யூஸ் பண்ணி நம்ம டீல்ஸ் க்ளோஸ் பண்ணி நம்ம யுனைடெடா கொலாப் பண்ணி ஒர்க் பண்ணலாம்னு அந்த பாயிண்ட்ல தான் நாங்க 2 பேரும் கொலாப் ஆகுறோம். சோ அங்க இருந்து அந்த பாயிண்ட்ல இருந்து எனக்கும் அக்கௌண்ட் கிளியர் ஆனோடனே நாங்க ஃபுல் பிளெஜ்டா அவுட்ரீச் பண்றோம். தேர்பை வந்துட்டு எனக்கும் அமேசான் சைடும் நான் வந்து அவுட்ரீச் பண்ண ஆரம்பிக்கிறேன். அவர் வந்து லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடு அவர் அவுட்ரீச் பண்றாரு. இந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்கில்ஸை வந்து நாம இது பண்ணி நான் ஒரு புதுசா ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றேன், அவரு ஒண்ணு லேர்ன் பண்றாரு. சோ இதை வச்சு நம்ம எப்படி கிளைண்ட்ஸ்க்கு ஒர்க் பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்றது மட்டும் தான் எங்க பாயிண்ட்ல இருந்தது. சோ அது அப்படிதான் நாங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கொண்டு போயிட்டு இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் வந்து எங்களால பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரதீப் ப்ரோ தெரியாது இல்லீங்களா? கம்யூனிட்டி வந்த பிறகு தானே. ரைட். ஆமாங்க, மார்க்கல் வந்த வாட்டி தான் எனக்கு பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்கீங்க பாத்தீங்களா? கொலாபரேட் இப்படி பண்ணுங்க. சோ உங்ககிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, உங்ககிட்ட ஒரு நல்ல ஸ்கில் இருக்குன்னா இன்னொருத்தருக்கு ஒரு நல்ல ஸ்கில் இருக்கும். லெட்ஸ் சே நீங்க வந்து டெக்னிக்கல் ஓரியன்டா நல்லா இருப்பீங்க, சேல்ஸ்ல மேபி கொஞ்சம் கம்மியா இருப்பீங்க. அப்போ சேல்ஸ்ல யார் நல்லா இருக்காங்க அவங்க கூட நல்லா கொலாபரேட் பண்ணுங்க. சோ அப்போ 2 பேருமே சேர்ந்து நீங்க இப்போ இவங்களும் 1 lakh per month பண்ணிருக்காங்க, அவங்களும் 1 lakh per month பண்ணிருக்காங்க. ரைட்டுங்களா? சோ ரெண்டுமே எல்லாமே நானே பண்றேன்னா கூட பண்ணலாம். ஆனா உங்ககிட்ட சில நெகட்டிவ்ஸ் இருக்கும். அந்த நெகட்டிவ்ஸ் ஏன் நீங்க வந்து மாத்தணும்னு ஒரு பல வருஷம் ஆயிடும். அதை விட்டுட்டு இன்னொருத்தர் யாரும் நம்ம கம்யூனிட்டியில இருக்காங்க, அவங்க கூட கொலாபரேட் பண்ணிக்கிட்டா ஸோ ஈஸிலி லைக் வி கேன் ஓகே அவரோட பிளஸ்ல அவர் பிளே பண்றாரு, நம்மளோட பிளஸ்ல நம்ம பிளே பண்ண போறோம். ஸோ நம்மளோட நெகட்டிவ் வந்து அவர் பாசிட்டிவா மாத்திட்டு போறாரு, அவரோட நெகட்டிவ் வந்து நம்ம பாசிட்டிவா மாத்திட்டு போறோம். எஸ் நிர்மல் ப்ரோ. ஆக்சுவலா அப்படிதான் நானும் வரும் ப்ரோ கொலாபரேட் பண்ணுவோம். ஆமா அவ்வளவுதான். தட்ஸ் தி ஒன் திங் தட் நான் வந்து அப்படிதான் 2018 டிசம்பர்ல அப்போ அவர் எனக்கு தெரியும். ஓகேங்களா? அப்போதுல இருந்து அப்போ அவர் கொஞ்சம் டீச் பண்ணேன். அதுக்கப்புறம் அவரு பிகம் சம்திங் இன் லைக் இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து அவர் கொஞ்சம் நல்லா பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஓகே ஐ லீவ் திஸ் திங்ஸ், யூ ஃபோக்கஸ் ஆன் திஸ் திங். நாங்கள் ஃப்ரீலான்சிங்காக பண்ணும்போது கூட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எனி திங் ரிலேட்டட் டு த ஆட்ஸ் ஐ கிவ் டு ஹிம். ஸோ எனி திங் லைக் ஆர்கானிக்காக எனக்கு அவர் கொடுத்துருப்பாரு. ஸோ இல்லை நான் எடுத்துப்பேன். ஸோ இந்த மாதிரியான திங்ஸ் அப்போது 2020-21 அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி கொலாபரேட் பண்ணனால தான் அதுக்கப்புறம் நல்லா பண்ணுறாரு இவர் நிர்மல் ப்ரோ, நல்லா நேர்மையாக இருக்காரு. எனக்கு நல்லா பண்ணுறதை விட நேர்மையாக இருக்காரு ஃபர்ஸ்ட் நான் அதுதான் பார்ப்பேன். நேர்மையாக இருக்காரா, அதுக்கப்புறம் நல்லா ஒழிக்கிறாரா, எஃபர்ட்ஸ் போடுறாரா, அதுதான் தேவை. ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரஸ்ட். நான் நிர்மல் இவர்கிட்ட பிரதீப் ப்ரோ சொல்லியிருப்பேன், ரீசெண்டாக கீதாஞ்சலி சீஸ் கூட நான் சொல்லியிருப்பேன். ஸோ எப்பவுமே வந்து நான் ஐ சி லைக் வாட் தே ஆர் வெதர் ட்ரஸ்டபிள் ஆர் நாட். ஏன்னா ஸ்கில் யார்கிட்ட வேணாலும் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸ்கில்லு வந்து நம்ம யூடியூப்ல பார்த்து கற்றுக்கலாம், இல்லை அப்படி நார்மலாக அவங்களே பார்த்து ஏதோ நல்லா வந்துடலாம். ஆனால் அவங்க ட்ரஸ்டபிளாக இல்லை, நல்லா அவங்க எஃபர்ட்ஸ் போடலன்னா சஸ்டெயின் பண்ண முடியாது. நம்ம கூட பார்ட்னராக இல்லை கொலாபரேட் ஆனாலும் அவங்க ட்ரஸ்டபிளாக இல்லைன்னா நம்ம சஸ்டெயின் பண்ண முடியாது, அதை நம்ம ஸ்கேல் பண்ண முடியாது. ஸோ ஐ ஹோப் நீங்கள் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு இதுவாக க்ரோ பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஸோ வித் தட் செட்ஸ் இஸ் இப்போ நிறைய பேர் நம்ம 100 day சேலஞ்ச் பீப்புள் இருக்காங்க. ஓகேங்களா? தி ஆர் அரௌண்ட் லைக் சம் பீப்புள் ஆர் இப்போ ஃப்ரெஷர்ஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் நான், புதுசாக சேர்ந்த பீப்புளுக்கு. இப்போ சில பேர் வந்து ஒரு 20,000 ரூபாய் 30,000 ரூபாய் இந்த 50,000 ரூபாய் வரைக்கும் இந்த பிலோ 50,000 rupees per month பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இஃப் யூ சே எனி திங் அரௌண்ட் லைக் ஒரு 3 to 5 things, இஃப் யூ டூ திஸ் திங்ஸ் யூ கேன் ஸ்கேல் டு த 1 lakh per month, இல்லை அதோட ஜாஸ்தியாக பண்ணலன்னா என்ன சொல்லுவீங்க? நான் மெயினா அவங்களுக்கு சொல்றது வந்து கன்சிஸ்டன்சி தான். ஒரு லெவல்ல வந்து நமக்கு எல்லா பாயிண்ட்லயும் நமக்கு தோணும், நம்ம இவ்வளவுதானா, இதுக்கு மேல நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா நிறைய ஃபெயிலியர்ஸும் நம்ம அந்த ஜேர்னில பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு 50 கிளைண்ட்ஸ் நம்ம அப்ரோச் பண்றோம்னா
அவங்க எல்லாருமே நோ சொல்றதுக்கான வாய்ப்புகள் வந்து டெஃபினட்டா இருக்கும். இருக்கு. ஆனா அதை வச்சுட்டு வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகாது என்னடான்ற மாதிரி அந்த பிரேக் வந்து விழாம அதை வந்து நம்ம எப்படி கிராஸ் பண்ணிட்டு நம்ம கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து கிராஸ் பண்ணி அந்த கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணி கொண்டு போகும்போது தான் டெஃபினட்டா வந்து நம்மளால அந்த சக்சஸை வந்து பார்க்க முடியும். அந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் அந்த கன்சிஸ்டன்சியை பிரேக் பண்ணாதீங்க. Okay. இன்னைக்கு நம்ம எக்காரணம் கொண்டு இதை ஒரு சேலஞ்சை வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு டெஃபினட்டா பண்ணுங்க. கண்டிப்பா வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி we all are sailing in a same ship தான். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் அச்சீவ் பண்ணி வந்ததுதான். எல்லாரும் பண்ணும்போது டெஃபினட்டா உங்களாலையும் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்குமே அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, கெப்பாசிட்டி இருக்கு, கண்டிப்பா பண்ண முடியும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்ணி கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க கைஸ். டெஃபினட்டா எல்லாராலையும் அதை அச்சீவ் பண்ணுங்க. Great sis. So what do you say about mock calls? நிறைய பேர் mock calls வரமாட்டிருக்காங்க. நான் அதனால தான் இந்த பர்டிகுலர் கொஸ்டின் எல்லாருக்கிட்டையும் நான் கேட்பேன். ஏன்னா நீங்களும் சொன்னீங்க மாக் கால்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி சேல்ஸை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் யூ ஆட் திஸ் பிரேக் த்ரூ, ரைட்டுங்களா? ஸோ நிறைய பேர் மாக் கால்ஸுக்கு வரமாட்டிருக்காங்க. ஜஸ்ட் செஷனுக்கும் வரமாட்டாங்க, நம்ம வீக்லி சப்போர்ட் கால் செஷனுக்கும் வரமாட்டிருக்காங்க. ஸோ சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டிருக்காங்க, மாக் கால்ஸுக்கும் வரமாட்டிருக்காங்க. ஸோ பர்டிகுலராக நீங்கள் மாக் கால்ஸ் அதோட பெனிஃபிட்ஸு நீங்கள் அது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, அது உங்களுக்கு எப்படி பெனிஃபிட்டாக இருந்துச்சு, மற்றவங்களுக்கு அது எப்படி இருக்கும்னு நீங்கள் கன்வே பண்ணலாம் சார். நான் வந்து இத பத்தி சொல்லணும் அப்படின்னா லைக் நிறைய பேர் வந்து இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் தப்பு பண்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் டவுட் தான் நான் பாக்குறேன். நான் வந்து இப்போ நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன் நம்ம கம்யூனிட்டிலேயே வந்து எதர் வந்து அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கூப்பிடுவாங்க, இல்ல எனக்கு ஏதாவது டவுட் இருந்தா அது சம்பந்தப்பட்ட சில பேர்கிட்டயும் நான் பேசினது உண்டு. சோ அப்படி நான் பேசும்போது சிலர்கிட்ட எல்லாம் வந்து இந்த ஜேர்னில இருக்கவங்க கிட்ட நான் பார்த்த பேசிக்கா என்ன விஷயம்னா லைக் அந்த ஆஸ்பிரேஷன்ஸ் நம்ம எப்படியாவது இதை அச்சீவ் பண்ணே ஆகணும்ன்றவங்க வந்து டெஃபினட்டா அது ரீச் பண்ணிடுறாங்க ஒன் டே ஆர் அதர். ஆனா வந்துட்டு ஒரு இதுல போயிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பேர்கிட்ட நான் அந்த ஒரு செல்ஃப் டவுட்டை நான் பாக்குறேன். அந்த செல்ஃப் டவுட்னால இது ஒர்க் ஆகுமா, இது ஒர்க் ஆகாதா அப்படின்ற ஒரு டவுட்லயே அவங்க அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன போயிட்டு நாளைக்கு மார்க் கால் அட்டன் பண்ணா இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் வரப்போகுது, இந்த மாதிரி அவங்களோட தாட்ஸ் வந்து இருக்கிறத நான் பார்த்தேன். நான் பேசிக்கா பேசும்போது அதை வந்து நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது. சோ ஒண்ணு வந்து அதை அவங்க சீரியஸா எடுத்துக்கல அப்படின்றதுதான் என்னால பார்க்க முடிஞ்சது. சோ ஒரு எஃபர்ட் நாம போடுறோன்ற போது அதுல நம்ம கண்டிப்பா ஒரு 100 to 200% நம்ம எஃபர்ட் போட்டாதான் இதுன்னு இல்ல, நமக்கு இந்த கோர்ஸ்னு இல்ல, லைஃப்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்ம எஃபர்ட்ஸ் போட்டா மட்டும்தான் வில் பி ஏபிள் டு அச்சீவ். அதை வந்து பேசிக்கா பீப்புள்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன். சோ மார்க் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் வந்து அதான் நான் சொன்ன மாதிரி எனக்கு சேல்ஸ்னா என்னன்னே தெரியாது. பட் வந்து இப்போ நம்பர் 1 சேல்ஸ் கால்ன்ற பொசிஷன் வந்து எனக்கு அருண் ப்ரோ சேல்ஸ்ல ஜீனியஸா இருக்கவங்க எல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னா அது நான் எங்கிருந்து லேர்ன் பண்ணேன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இப்படி கிளைண்ட் வந்து கேட்டாங்கன்ற போது நான் வந்து ஒரு பதில் சொல்லலாம்னு எனக்கு தோணும். அதே இன்னொரு மார்க்கால்ல வந்து இன்னொருத்தங்க பேசும்போது இப்படியும் ஹேண்டில் பண்ணலாம், இப்படியும் பேசலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு கிடைக்கும், இன்புட்ஸ் வந்து கிடைக்கும். சோ இதெல்லாம் நீங்க எடுக்கும் போதுதான் ஒரு புதுசா ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணும் போதுதான் டெஃபினெட்லா வந்து அதை வந்து கிராப் பண்ணிக்கோங்க, வேஸ்ட் பண்ணிக்காதங்க. எல்லா டூல்ஸும் ரிசோர்ஸஸும் நம்ம கையில இருக்கு, அதை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிக்கிறது வந்து நம்ம கையில தான் இருக்கு. கண்டிப்பா. சோ இப்போ இங்க இருக்கிற பீப்பிள் ஆல்மோஸ்ட் 220 பீப்பிள் ஜஸ்ட் யூ டைப் இட், யா ப்ரோ நான் இனிமே வந்து மார்க் கால்ஸ் அட்டென்ட் பண்றேன், அதே மாதிரி மார்க் கால்ஸ் நான் பேசுறேன், லிசனும் பண்றேன், மற்றவங்க பேச நான் லிசனும் பண்றேன், நான் வந்து அதை அட்டெண்டும் பண்ணி நானும் பேசுறேன்றது எஸ், அவங்க மட்டும் எஸ் டைப் பண்ணுங்க. ஐம் ரெடி லைக் நெக்ஸ்ட் மார்க் கால்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து இங்க தான் உங்களுக்கு காசு இருக்கு. எவ்வளவுதான் நீங்க நாலேஜ் கத்துக்கிட்டே வந்தாலும், ஸ்கில்ல கத்துக்கிட்டே வந்தாலும் அதுக்கான மணி எங்க இருக்குன்னா நீங்க பேசினாதான் இருக்கும். கிளைண்ட் கிட்ட நம்ம போய் நம்ம பேசணும் இல்லைங்களா, நம்மளோட சர்வீஸ் இல்ல நம்மளோட ஸ்கில்ல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது எங்க இருந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும்? நிறைய பேர் இங்க இருக்கிற பீப்புள் எல்லாமே 90% ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ரெஷர்ஸ், பிகினர்ஸ். ஸோ அப்போ அந்த கான்ஃபிடென்ட் வரணும்னா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் செஷன் தானே நம்ம தரோம், ரைட்டுங்களா? அதை நம்ம கரெக்டும் பண்றோம். புதுசா ஜாயின் பண்ண பீப்புள் தெரியாது, வந்து தெரிஞ்சுப்பீங்க நீங்க, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? தெரிஞ்சுப்பீங்க. செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணுங்க, எவ்ரி டியூஸ்டே அண்ட் ஃப்ரைடே செஷன் அட்டென்ட் பண்ணுங்க, யூ வில் பி கெட்டிங் டு நோ. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா இது எப்படின்னா நீங்கள் எவ்வளோதான் புக்கை படித்தாலும், யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆனாலும், எல்லா புக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நீங்கள் எல்லாம் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏதோ புக்குங்கெல்லாம் படித்து எல்லாம் ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்கும் ஏதாவது ஆர்த்தருங்களாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் புக்கு வாங்கி வச்சு படிச்சுட்டு எக்ஸாம் போகலன்னா எப்படி இருக்கும்? செம்மையாக படிச்சுட்டீங்கன்னு நினச்சிங்களேன்.
எக்ஸாம் போகலன்னா நீங்கள் யூபிஎஸ்சியில் நீங்கள் கிராக் பண்ணுவீங்களா? நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அதே மாதிரி தான் இங்கேயும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் நம்ம கோர்ஸில் வாங்கி நீங்கள் அதெல்லாம் படித்து எல்லாம் ஸ்கில்ஃபுல்லாக இருந்தாலும் நீங்கள் மார்க் கால்ஸில் உங்களோட கான்ஃபிடென்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கல, கம்யூனிகேஷன் ஸ்கில்லை இன்க்ரீஸ் பண்ணிக்கலன்னா யூ கேன் நாட் டூ எனி திங் வித் தட் பர்டிகுலர் ஸ்கில். எனி ஸ்கில்லாக இருக்கட்டும், ஓகேங்களா, எனி ஸ்கில்லாக இருக்கட்டும், அதை நம்ம போய் பண்ணால் தானே வரும், ரைட்டுங்களா? இப்போ அஜித் வந்து கார் ரேஸு போகிறாரு, அவர் வீட்டிலேயே கார் ரேஸ் ஓட்டின்னு வந்துட்டு அங்கே போகலான்னா, ட்ராக்குக்கு போகலான்னா எப்படி வின் ஆவார், ரைட்டுங்களா? ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து இங்கே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய அது அங்கேருந்து நாலேஜ் கிடைக்கும். ஒரு கொஷனுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும், எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், எல்லாமே கிடைக்கும். ஓகேங்களா? எஸ் கீதாஞ்சலி சிஸ், இப்போது நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு கொஷின். ஸோ 1 lakh per month நீங்கள் பண்ணுறீங்க எனக்கு சொன்னீங்க. ஸோ இப்போ ரியலாக 1 lakh per month இல்லை அதோட ஜாஸ்தியாக இருக்கா? என்ன எக்ஸாக்ட் அமௌண்ட்னா நீங்கள் அப்ராக்சிமேட் இல்லைனா ஒரு எக்ஸாக்ட் இல்லைனா அப்ராக்சிமேட்டாக சில கிளைண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், கம்மியாக இருக்கும், அதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ இருக்குது இப்போதைக்கு? 1 lakh per month சொன்னீங்க, பட் இஸ் இட் எக்ஸாக்ட்லி 1 lakh per month இல்லைனா அதோட மேலேயா? 1,20,000 நியரிங்கா எனக்கு போயிட்டு இருக்குங்க ப்ரோ. சூப்பர். ஸோ 1 lakh நான் அமேசான் ப்ராஜெக்ட்ஸும் பண்றேன், பிளஸ் வந்து டிஎம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த பிராண்ட் நம்ம ஃபேஸ்புக் இதுவும் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அரௌண்ட் இது போயிட்டு இருக்கும். இன்னும் லைக் நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஃபாலோ அப்ஸ்ல இருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி டீல்ஸ் வந்து சீக்கிரமா க்ளோஸ் ஆயிடும். அப்கமிங் மந்த்ஸ்ல வந்து நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே என்னால நிறைய பேர் இப்போ ரீச் பண்றாங்க, லைக் அமேசான் நாங்க அக்கௌண்ட் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரியும் கேக்குறாங்க. சோ நம்ம கம்யூனிட்டி சப்போர்ட்டும் ஆப்வியஸ்லி எனக்கு கிடைச்சிட்டு இருக்கு. கண்டிப்பா இங்க நம்ம கம்யூனிட்டியும் வளருது, நீங்களும் வளர்றீங்க, எல்லாருமே இங்க உங்களுக்கு ஒரு தேவைனா நம்ம கம்யூனிட்டி சால்வ் பண்ணுது, கம்யூனிட்டிக்கு ஒரு தேவைனா நீங்க ஒன்று சால்வ் பண்றீங்க. இது எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கு, நல்லா நம்ம கொண்டு போகணும். எஸ் 1,20,000 rupees கிட்ட she is making per month. ஓகேங்களா? வித் டிஎம் மீன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அலாங் வித் அது சைட் பிசினஸ் ஒரு அமேசான், அதுக்கும் இங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் தேவை. ஓகேங்களா? டிஜிட்டல் சேல்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு நான் இங்க லேர்ன் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ்னா நான் கம்ப்ளீட்டா யூஸ் பண்றேன் அமேசான் டீல்ஸ் கிளைண்ட்ஸ் க்ளோஸ் பண்றதுக்கு. கிரேட் சிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இது இப்போ நீங்க 1 lakh per month அச்சீவ் பண்ணிட்டீங்க, இப்போ 1,20,000 போயிட்டு இருக்கீங்க per monthக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் உங்களோட கோல் என்னவா இருக்கு? நெக்ஸ்ட் என்னோட கோல்ன்றதை விட எனக்கும் பிரதீப்க்கு ஒரு கோல் இருக்கு. சோ நாங்க மந்த்லி வந்து 5 lakhs அட்லீஸ்ட் 2 பேரும் ஏர்ன் பண்ணணும்ன்றது தான் இப்போ நாங்க அடுத்தது செட் பண்ணிருக்க அந்த கோல. சோ அதை நோக்கி தான் இப்போ நாங்க ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும்ன்ற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி ஒரு சிஸ்டம் வச்சு நாங்க அது ஆர்கனைஸ்டா போகணுன்றது தான் எங்க பிளான். 5 lakh per monthனா அப்ராக்சிமேட்டா நீங்களும் ஒரு 2.5 lakh அவர் ஒரு 2.5 lakh நினைச்சீங்களே. ஓகேங்களா? சோ பண்ணணும், மாசம் பண்ணணும் இல்லைங்க ப்ரோ, எனக்கு 5 lakhs. ஓகே உங்களுக்கு 5 lakh. அவருக்கு யாரோ ஸ்கிரீன் ஷேர் பண்றாங்க, கொஞ்சம் ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிடுங்கப்பா. ஓகே. ஸோ ரைட். ஸோ 5 lakh per month கீதாஞ்சலி சிஸ் பண்ணணும்னு இருக்காங்க, பிரதீப் ப்ரோ 5 lakh per month பண்ணணும்னு இருக்காங்க. இது முடியுமா ப்ரோ நீங்க என்ன கேட்டீங்கன்னா 100% முடியும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? 0லேருந்து 1 lakh வர்றதுக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ், நல்லா கொஞ்சம் அது இப்படி எல்லாமே லேர்ன் பண்ணிப்பாங்க, சேல்ஸ் அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போட்டு கொஞ்சம் அந்த மாதிரி நம்மளோட சப்போர்ட் எல்லாம் வாங்கி 1 lakh வந்துருவாங்க. ஓகேங்களா? அந்த 1 lakh to 2 lakh 3 lakh 4 lakh போறது கொஞ்சம் ஒரு சில வேற மாதிரியான எஃபர்ட்ஸ் தேவைப்படும், ரைட்டுங்களா? வேற மாதிரியான அவங்க மைண்ட் செட் தேவைப்படும், வேற மாதிரியான அவங்க சேல்ஸ் ஸ்கில் தேவைப்படும். கண்டிப்பா அது எல்லாமே இஃப் தி மாஸ்டர் இட், இஃப் தி லைக் பர்ஃபெக்டா பிளான் பண்ணிட்டாங்கன்னா. ஏன்னா பிரதீப் ப்ரோவும் வந்து இஸ் குட் அட் சேல்ஸ், ஐ நோ இம். அவரு பேசுறது நான் கேட்டிருக்கேன். ஸோ அதே மாதிரி கீதாஞ்சலி சிசுவும் பேசுறது நான் கேட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ்லையும் அதே மாதிரி உங்களோட சிஸ்டம், நீங்கள் எப்படி ஒரு கிளைண்ட்டை எடுக்கிறதுக்கான ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க பார்த்தீங்களா, அது கன்சிஸ்டண்டாக நீங்கள் இல்லைனாலும் ஒரு இன்டர்னை வச்சு இல்லை ஒரு பர்சனை வச்சு நம்ம பண்ணாலும் நம்மளுக்கு கிளைண்ட் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ப்ராசஸ் அண்ட் சிஸ்டமை செட் பண்ணிவிட்டு நீங்கள் அது எப்படி பிளான் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா. ஒரு 5 lakh per month அச்சீவ் பண்ணோன்னா எவ்வளோ கிளைண்ட் தேவை நம்மளுக்கு, அந்த கிளைண்ட் எடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், இது எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக முடியும். 5 lakh பண்ணிவிட்டு 2 பேருமே வருவீங்களா? நான் எஸ்ன்னு போடுங்க, வருவீங்களா? 5 lakh per month பண்ணிட்டு கண்டிப்பா நம்ம பிரதீப் ப்ரோவும் பண்ணுவாரு. இது பண்ண முடியாதுன்னு கிடையாது, டெஃபினட்டா பண்ணுவாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 3 to 5 months, ஓகேங்களா, அதுக்குள்ளவே நீங்க பண்ண முடியும். வித் திஸ் கன்சிஸ்டன்சி தட் வாட் யூ ஆர் டூயிங், கண்டிப்பா ஒரு 3 to 5 monthsலயே நீங்க அதை அச்சீவ் பண்ண முடியும். ஈச் அண்ட் இண்டிவிஜுவலா நீங்க வந்து 5 lakh per month பண்ண முடியும். எஸ் எஸ்.
ஸோ நம்ம கம்யூனிட்டி பத்தி ஒரு என்ன சொல்லுவீங்க? நம்ம கம்யூனிட்டி நிறைய பேர் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க. நீங்களும் நிறைய கம்யூனிட்டில இருந்திருப்பீங்க. எல்லாருமே ஒருத்தரும் சொல்லிப்பாங்க, என் கம்யூனிட்டி தாண்டா கெத்து, நாங்க தாண்டா மாசு, நாங்க தாண்டா அது இதுன்ட்டு எல்லாருமே ஒருத்தருக்கு ஒன்று சொல்லுவாங்க. பட் நாங்க எங்க கம்யூனிட்டி பத்தி நாங்க நிறைய பேர்கிட்ட நாங்க சொன்னது கிடையாது. நம்ம கம்யூனிட்டி பீப்புள் தான் சொல்லிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் அ கம்யூனிட்டி மெம்பர், வாட் யூ ஃபீல் அபவுட் அவர் கம்யூனிட்டி? சோ இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்க growth ஆகணும்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க சப்போர்ட் பண்ற கம்யூனிட்டி வந்து நான் ஆல்ரெடி நிறைய கம்யூனிட்டில இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால சொல்றேன். இந்த அளவுக்கு நான் எங்கேயுமே நான் வந்து நான் சப்போர்ட் வாங்கினது கிடையாது. ஒரு விஷயம் நமக்கு தெரியலனாலும் லைக் முன்ன வந்து அத ஃப்ரம் ஜீரோல இருந்து சொல்லித்தர பீப்புள்ஸ நான் இந்த கம்யூனிட்டில தான் நான் பார்த்தேன். சோ ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆனாலும் இல்ல இது இப்படி கிடையாது, இது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபுல்லா சொல்லித்தர பீப்புள்ஸ நான் இங்கதான் பார்த்தேன். ஸோ ஆல்வேஸ் லைக் அந்த கிராட்டிடியூட்ஸ் வந்து என்னைக்குமே எனக்கு இந்த கம்யூனிட்டி மேல இருக்கு. ஸோ யாருக்கு எந்த ஒரு விஷயம் தெரியலன்னு வந்தாலும் டெஃபினெட்லி ஐ வில் பி ஏபிள் டு ஹெல்ப். நான் ஹெல்ப் பண்றதுக்கு நான் ஆல்வேஸ் கண்டிப்பா கேட்டுங்க. யாரெல்லாம் புதுசா நம்ம கம்யூனிட்டிக்குள்ள வந்திருக்கீங்களோ இந்த கம்யூனிட்டியை நல்லா யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம கிட்ட ஒரே ஒரு ரூல் தான், எல்லாருமே நேர்மையா இருக்கணும், டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். நீங்க மணி மேக் பண்றீங்கன்னு வச்சுக்கலாம், நம்ம கம்யூனிட்டி மூலியமா கம்யூனிட்டியில சொல்லுங்க, வாட் இஸ் த மணி தட் யூ ஆர் மேக்கிங். நாங்க அது மூலியமா நம்ம எதுவும் பர்சன்டேஜ் எதுவும் வாங்குறது கிடையாது. யாருக்கிட்டேனா ₹1 வாங்கியிருக்கோமா, நீங்க இவ்வளவு மேக் பண்றீங்க நம்ம கம்யூனிட்டி மூலியமா, தட் இஸ் தேர் ஸ்கில். நீங்க லேர்ன் பண்ணுங்க, இல்ல கத்துங்க, இல்ல வந்துட்டு இங்க வந்து கிளைண்ட் எடுங்க, ஆனா டிரான்ஸ்பரண்டா ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தட்ஸ் த ஒன்லி திங் தட் வாட் வி ஆஸ்க் யூ கைஸ். கம்யூனிட்டி மூலியமா கிளைண்ட்ஸ் எடுக்கிறேன்னா, கம்யூனிட்டியில உங்களுக்கு மணி வருதுன்னா அந்த மணியை ஷேர் பண்ணுங்க. மீன் ஸ்கிரீன்ஷாட், மணியே கிடையாது, ஸ்கிரீன்ஷாட்டை ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் அப்புறம் கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்கெல்லாம் நான் ஷேர் பண்ணணுமா அப்படின்னு நினைச்சுக்க போறீங்க. கிடையாது. அப்படி ஷேர் பண்ணாலும் என்ன ஷேர் பண்ணுங்க. நினைச்சிட்டு இருக்காங்க போல, அதனால நிறைய பேர் இன்னும் ஷேரே பண்ணல. ஓகேங்களா? அந்த மாதிரி கிடையாது. ஸோ ஸ்கிரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்க. அப்புறம் நான் இவ்வளவு பண்ணியிருக்கேன் ப்ரோ, நானும் பிரதீப் ப்ரோ பாருங்க இப்போ சொன்னாங்க பாத்தீங்களா கீதாஞ்சலி சிஸ், நானும் பிரதீப் ப்ரோ கொலாபரேட் ஆயிட்டு நாங்க பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி நீங்களும் கண்டிப்பா பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் ஷேர் பண்ணுங்க. தட் வில் பி a good. ஓகே சிஸ். ஸோ நீங்க இப்போ ஒரு போஸ்ட் சொல்லியிருந்தாரு பத்தி, நீங்க என்ன ஒரு சொல்றீங்க? வெங்கட் ப்ரோ சொல்லியிருக்காரு, இது கம்யூனிட்டில விக்ரம் சார் படம் அப்படின்னு. ஆமா. சோ எனக்கு இன்னொரு இதே இதுல நான் இன்னொரு क्वेश्चन இருக்கு. நான் யாருமே அந்த சில இதுங்கெல்லாம் கமெண்ட்ல போடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் எனி அதர் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் கோச்சஸ் டு பி நேம்ட் இன் தி சாட். ஓகேங்களா? நான் சில நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்திருக்கேன் சிஸ், நீங்களும் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. ஓகேங்களா? நீங்க சொன்ன டைலாக்கே அவங்க கம்யூனிட்டி பத்தி அவங்க சொல்றாங்க, அது எப்படி? யார பார்த்தா எங்க இருந்து எடுக்கிறது? சோ அவங்களுக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். சோ பீப்புள்ஸ்க்கு என்ன தேவைப்படும், எப்படி சொன்னா எப்படி வலையில விழுவாங்கன்னு பேசிக்கலி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்றத தாண்டி நமக்கு நிஜமான சப்போர்ட் எங்க இருந்து கிடைக்குதோ அதை நாம உணர்ந்து நான் இங்க பேசிட்டு இருக்கேன் ப்ரோ. கண்டிப்பா. நான் ஏன்னா அது क्वेश्चन நான் கேட்டேன்னா, ஆட்ல நான் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி கம்யூனிட்டி நான் எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இப்போ நீங்க சொன்னீங்க, இப்போ நம்ம கம்யூனிட்டி மாதிரி எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது, அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க, அந்த மாதிரி இதுவா இருக்காங்க, அதுவா இருக்காங்க நீங்க சொன்னீங்க. இதே வேர்ட்ஸை வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அப்போ நான் வந்து எனக்கு சில இது ஒரு வாட்டி உண்மையாதான் சொல்றாங்களா, இல்ல நம்மளுக்குன்னு சொல்றாங்களா, இல்ல அவங்களுக்கு பொய்யா சொல்றாங்களா, எது எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருக்கும். அதனால தான் உங்களை கேட்டேன். நீங்களே கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. நான் ஒரு சில கம்யூனிட்டிஸ்ல வந்து இருக்கிறதுனால நான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன். இதே மாதிரி சொல்லுவாங்க, லைக் நமக்கு ஏதாவது டவுட் இருந்தா போட்டா லைக் இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் வரும். நைட் 12 மணிக்கு போட்டா கூட உங்களுக்கு இமிடியேட்டா ரெஸ்பான்ஸ் வரும். ஆட்ல எல்லாம் பேசுறாங்க மத்த சில கம்யூனிட்டிஸ் எல்லாம். சோ அதே வேர்ட்ஸ் எல்லா இடத்துலயும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அது பார்க்கும்போது அந்த அர்ஜுன் சொல்லுவார் பாத்தீங்களா, எவ்ரிபடி அந்த மாதிரி, அதுதான் நான் பார்க்கும்போது அது அந்த டைலாக் தான் ஞாபகம் வரும். இன்னும் எல்லாம் ஒரே மாதிரி சொல்றாங்க. So I want to know real facts about our community from your end. அதுதான் குரு, நான் இன்னொரு கம்யூனிட்டில இருந்து பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி அவங்க கொண்டு போனாங்க, கோ ஃபெலோ மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு. ஒரு லெவலுக்கு மேல அந்த மென்டார் வந்து என்ன பண்ணாருன்னா, பீப்புள்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாருன்னா அதுக்கு ஒரு பர்சனை ஹையர் பண்ணி, உங்களுக்கு டவுட் கிளியர் பண்றதுக்குன்னே ஒரு பர்சனை ஹையர் பண்ணி அவங்கள வந்து டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ண வச்சுட்டாரு. ஏதாவது சப்போர்ட் வேணும்னா கொடுங்கன்ற மாதிரி வச்சுட்டாரு. சோ ஒரு லைக் ஆனா நம்ம கம்யூனிட்டில பாத்தீங்கன்னா, நம்ம தெரியாததுன்னு போய் ஒருத்தவங்க கிட்ட கேட்டாங்கன்னா அதுக்கு அவங்க மணியோ எதுவும் அவங்க தேர் நாட் கோயிங் டு எக்ஸ்பெக்ட். நாம ஒருத்தவங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லி தர போறோம்னா அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் நமக்கு ஒரு இதுல தெரியாத போது அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஜஸ்ட் அந்த கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி தான். அது வந்து
யா அஃப்கோர்ஸ். இப்போ எனக்கு ஒரு கேட்கலன்னா நிர்மல் ப்ரோக்கு நான் கேட்டேன்னா டெக்னிக்கான விஷயம் அவர் உடனே சொல்ல போறாரு. சேல்ஸ் ரிகார்டிங்கா உங்ககிட்ட கேட்டேன்னா நீங்க சொல்ல போறீங்க. அதுக்கு செப்பரேட்டா வந்துட்டு நான் உனக்கு இன்னைக்கு நான் சொல்லி தரேன், எனக்கு இந்த காஸ்ட் கொடுன்னு இங்க யாருமே அந்த மாதிரி கிடையாது. மத்த மெம்பர்ஸையும் நான் சொல்றேன். டெக்னிக்கலா வேற ஒரு சப்போர்ட் வேணும்னா நான் நிறைய சாய் ப்ரோ கிட்ட பேசியிருக்கேன், செல்வின் ப்ரோ கிட்ட பேசியிருக்கேன், அந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட நான் பேசியிருக்கேன், ஷாம்னி சிஸ் கிட்ட பேசியிருக்கேன், லிங்க்டின் ரிகார்டிங்கா அந்த மாதிரி இந்த மாதிரி ஐ மீன் இதெல்லாம் கேட்கறதுக்கு அவங்க வந்து எனக்கு இந்த சார்ஜ் டெஃபினெட்லி நாட். எல்லாமே வந்து முக சுளிக்காம ஒரு தெரியாத விஷயத்த நம்ம சம்டைம்ஸ் நம்ம கேட்கறது வந்து ஒரு சில்லி கொஸ்டின்ஸா கூட இருக்கும். சோ அதெல்லாம் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இல்ல இது இப்படி கிடையாதுன்னு அந்த பொறுமையா நம்மள ஹேண்டில் பண்ணி கொண்டு போற விதம் வந்து டெஃபினட்டா நான் அதை இங்கதான் உணர்ந்தேன். அதுதான் நான் சொல்ல பாருங்க கைஸ், ஓகேங்களா, இதே டைலாக் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா இவங்க உணர்ந்து மறுபடியும் அதனால தான் ரீடேக் எடுத்தேன் நான். ஸோ மறுபடியும் சொல்லுங்க, உண்மையா சொல்லுங்க, என்ன சொல்லுங்கன்ட்டு, ஓகேங்களா. ஏன்னா வந்து இந்த டைலாக் எல்லாம் நான் நிறைய ஆட்ல பார்த்துருக்கேன். நிறைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ் அவங்க மைக் வச்சிருவாங்க, ஈவெண்ட்ல இருக்க ஒரு ஆடு போயிட்டு மைக் வச்சிருவாங்க, கம்யூனிட்டி பத்தி சொல்லுங்கன்ட்டு. இந்த கம்யூனிட்டி மாதிரி நான் இது வரைக்கும் உலகத்துல எங்கேயும் பார்த்ததே கிடையாது. இந்தியாவிலே பெஸ்ட், தமிழ்நாடே பெஸ்ட், வேர்ல்டுலயே பெஸ்ட், தமிழ்நாடு நம்பர் 1, இந்த மாதிரி எல்லாம் அவங்களே பேர் வச்சுப்பாங்க. தமிழ்நாடுல நம்பர் 1 கம்யூனிட்டி அது இதுன்னு வச்சுப்பாங்க. ஸோ ஆனா நம்ம கம்யூனிட்டி என்ன, ஏன்னா we built a community around like 3000 people with the personal branding challenge, AI challenge, அது இதுன்னு எல்லாமே we are handling around 3000 people in our WhatsApp, ஓகேங்களா, along with the school. ஆமா, ஓகேங்களா. ஸோ அவங்க வச்சுப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஐ வாண்ட் டு நோ தட் எக்ஸாக்ட்லி ஃப்ரம் அவர் கம்யூனிட்டி மெம்பர்ஸ். அதனால தான். ஓகே சிஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்க நான் ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் டு பி வெரி ஃப்ராங்க். ஐ நோ ஃப்ரம் வேர் யூ கேம் ஃப்ரம், from which community that you came from before. என்ன பொறுத்த வரைக்கும் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வரைக்கும் அந்த டேட்டாவை பார்த்துருப்பேன். பார்த்தீங்களா, அந்த டேட்டா நான் மீன்ஸ் அந்த பிஹேவியர் ஆஃப் சில கம்யூனிட்டிஸ் பீப்புள் நான் பார்த்துருப்பேன், ஓகேங்களா. சில கம்யூனிட்டிலேருந்து வந்த பீப்புள், அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிலேருந்து வந்த பீப்புள் ஆனஸ்டாகவே எங்ககிட்ட இல்லை, ஓகேங்களா. இங்கேயும் இருப்பாங்க சில பேர், ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா லேர்ன் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா. நம்மகிட்ட இருந்து லேர்ன் பண்ணிப்பாங்க, நம்மகிட்ட இருந்து ரிசல்ட்ஸ் எடுத்துப்பாங்க. ஆனா ரிசல்ட்ஸை போடுறது மட்டும் அந்த கம்யூனிட்டியில போய், பர்டிகுலர் கம்யூனிட்டியில போய் போடுவாங்க, ஓகேங்களா. ஏன்னா நாங்க பெரிய ஆள் கிடையாது இல்லைங்களா. நாங்க வந்து ஸ்டேஜ் மேலேயோ இல்லை உங்களை வந்து பாட்டு போட்டு, இந்த கபாலி பாட்டு போட்டு, பிலீவர் பாட்டு போட்டு உங்க நரம்பெல்லாம் வெளியே வர வச்சு அந்த மாதிரி எல்லாம் ஏத்த போறது கிடையாது இல்லைங்களா. சாம்பிராணி எதுவும் போடலைங்க நாங்க. ஸோ அப்புறம் வந்து ஏதாவது வந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து அந்த இது மாதிரி கொடுப்பாங்க பாத்தீங்க, ப்ரைஸ் ஏதாவது வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஏதாவது நம்ம சர்டிபிகேட்ஸ் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நாம கொடுக்கறது அவார்டு எதுவுமே கொடுக்கறது கிடையாது. நம்ம கொடுக்கறது என்ன, நாலேஜ், எங்களோட நாலேஜ், எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், எங்களோட ஸ்கில்லை வந்து வி டிரான்ஸ்ஃபர் இட் டு யூ கைஸ், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது எங்களுக்கு நாங்க பார்த்த வரைக்கும் எந்த பர்டிகுலர் சில கம்யூனிட்டில இருந்து வந்த பீப்புள் நம்ம கிட்ட நேர்மையா இல்லை. ரிசல்ட்ஸ் எடுக்கிறாங்க, நம்ம கிட்ட நம்ம ஸ்கில்லை யூஸ் பண்ணிக்கிறாங்க, டைம் எனர்ஜி எல்லாம் நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறாங்க. ஆனா நம்மளோட ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணாம மற்றவங்களுக்கு போய் ஷேர் பண்றாங்க. ஸோ ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஃப்ரம் யூ. ஏன்னா வந்து நிறைய பேரை பார்த்துட்டோம்பா, எல்லாமே அப்படிதான் இருக்காங்க. ஆனா நீங்களே எனக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்க. ஐ ஃபெல்ட் ரியலி ஹாப்பி. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இன்னும் வேற என்ன பண்ணலாம் சிஸ்டருக்கு. நான் உங்களுக்கு சேட்ல அன்னைக்கு சொல்லியிருப்பேன், நான் உங்களுக்கு சொன்னேன், ரைட்டுங்களா. தட் வில் ஹேப்பன். நெக்ஸ்ட் திங் கண்டிப்பா அது நான் உங்களுக்கு பண்ணி தருவேன், ஓகேங்களா. ஸோ அது உங்க லைஃப்லையும் மாற்றும், உங்க லைஃப்லையும் மாற்றும், உங்க எல்லாத்தையும் உங்க திங்ஸ்லையும் மாற்றும் வித் த திங்ஸ், ஓகேங்களா. அதை நான் பண்ணி தருவேன். ஏன்னா நான் ஐ நோட்டீஸ் திஸ் திங். உங்க ஸ்கில் கிடையாது எனக்கு. அந்த நீங்க வந்து அந்த டிரான்ஸ்பரண்டா வந்து ஷேர் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த ஒரு இதுக்கு ஐ டூ சம்திங். அண்ட் நிர்மல் ப்ரோ கிட்ட நான் இன்னும் பேசல, ஐ ஸ்பீக் வித் ஹிம். அதை நான் வந்து பண்ணணும்னு நான் ஐ டிசைடட், ஓகேங்களா. அது நம்ம கண்டிப்பா அதை நம்ம பண்ணலாம். ஸோ நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா நானும் கீதால நிறைய பேசியிருக்கோம். ஓகே, டெக்னிக் விஷயமா இருக்கட்டும். அதே மாதிரி சண்டே வந்து நான் பீச் போவோம் பாத்தீங்களா, அந்த ஸ்டோரி அவங்க வந்து எப்பயுமே கேட்பாங்க, அந்த வீடியோ எனக்கு வேணும் ப்ரோ, நீங்க சென்ட் பண்ணுங்க அப்படின்னு நிறைய நான் பேசியிருக்கேன். எனக்கு அந்த பாசிட்டிவிட்டி வந்து பிடிக்கும் ப்ரோ. ஆக்சுவலா கனெக்டட், அந்த நேச்சரோட கனெக்ட் ஆகுறது வந்து எனக்கு நிர்மல் ப்ரோட அது அட்டாச் ஆச்சு. நானே அந்த ஆங்கிள் யோசிக்கல. நீங்க சொன்ன அப்புறம் தான் நான் பீச்லயே போய் பேசியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. சரி, இது அவுட் ஆஃப் த டாபிக். இவங்க வந்து அந்த எல்லா எலமெண்ட்டும் அந்த ஒரு வீடியோல இருக்கும். காலையில பார்த்தா சன்ல இருந்து, காத்துல இருந்து எல்லாமே இருக்குல்ல.
எல்லாமே இருக்கு. அந்த 5 பூதங்களும் இருக்குல்ல. நீங்க சொல்லிட்டு அப்புறம் தான் ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி உட்காந்து யோசிச்சிருக்கேன். சரி, நான் So, ஒரு அது பர்சனல் கொஸ்டின் கேக்குறேன் நிர்மல் ப்ரோ. எல்லா சண்டையும் போட்டீங்க, இந்த சண்டை ஏன் போடல? நான் அங்க போக முடியலையே. கல்யாணம் ஆயிடுச்சு, வேற கல்யாணம் இடத்துல ஆயிடுச்சு. இருக்கு. சரி விடுங்க அதனால விடுங்க, இல்ல பரவாயில்ல. bro. அதனால இல்ல. ஆக்சுவலா வந்து மேரேஜ்க்கு அவங்க விடாமலாம் இல்ல. ஆ. நான் என்னால போக முடியல. வேற ஒரு கமிட்மெண்ட் அளவுக்கு நான் வந்துட்டேன். ஓகே பக்கத்துல எதுவும் பீச்ல ப்ரோ எல்லாம் போயிருப்பேன். ஓகே ஓகே கைஸ். மிஸ்ஸிங். ஓகே, தேங்க் யூ சோ மச் சிஸ். எல்லாருமே Thank you. நிறைய யாரெல்லாம் இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்களோ அதை நீங்க இங்க போடலாம். மறுபடியும் லாஸ்டா ஒரு Q&A மாதிரி இருக்கும். சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்க பசங்க. அப்போ மட்டும் நீங்க அப்பியர் ஆன போதும். அண்ட் எல்லாரும் Sure. யாரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு, நம்ம சிஸ்டர் கிட்ட இருந்து நாமளும் பண்ண முடியும், கன்சிஸ்டண்டா உழைச்சா, மாக் கால்ஸ் அட்டென்ட் பண்ணா, நம்ம கிளைண்ட்ஸ் எடுத்தா, ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம பண்ண முடியும்ன்றது யாருக்கெல்லாம் தோணுச்சு அவங்க மட்டும் எல்லாம் ரியாக்ட் பண்ணி விட்டுருங்க, இல்லை சாட்ல போடுங்க. நெக்ஸ்ட் வி கேன் கோ ஃபார் இன்னொரு ப்ரோ இருக்காரு, நம்ம ப்ரோ, ஓகேங்களா? அவரு 1 lakh per month அச்சீவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ சிஸ். யூ கேன் சுவிச் ஆஃப் யுவர் வீடியோ அண்ட் தென் யாராச்சும் கொஸ்டின் Q&A கேட்கும்போது நீங்க அப்போ ஆன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ Sure. மச். Thank you.